ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன போறோம்னா திருத்தணி போயிட்டு இருக்கோம். திருத்தணி போயிட்டு முருகன் கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதான் உங்களுக்கு நீ ஃபுல்லா காமிக்க போறோம். பட்ஜெட்ல இருந்து எல்லாமே எவ்வளவு ஆயிடுச்சு எல்லாமே காமிக்க போறோம். நான் போன வீடியோல முடி வச்சிருந்தேன், இப்போ முடிய காமினா அதோட கதையை நான் போறல இது பீச்ல இருந்து வேற ட்ரெயின் ஏறும், திருத்தணி ட்ரெயின். அங்க போயிட்டு சொல்றேன் அந்த கதையை. ஓகே, நான் பீச் போயிட்டு கண்டினியூ பண்றேன். நான் ஃபைசல்லாம் இது அனுப்பிச்சிருப்பேன். என் ஃபோன் காணாம போச்சுன்னா உடனே ஃபைசலுக்கு கால் பண்ணி கேட்பேன், என் ஃபோன் தேடி கண்டுபிடியான்னு. உடனே அந்த லொகேஷன் காமிக்கும். உண்மையா அது இருக்கு தெரியும். இப்போ உன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கண்டே பிடிக்க முடியாது. நான் சிம்மெல்லாம் தூக்கி போட்டு எத்தனை போய் எடுத்து எனக்கு இந்த போனே தேவைலடா, இதை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்றேன். இப்ப எங்களுக்கு வந்து கோல்டு மாதிரி ஐபோனு. இப்ப எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி எத்தனை பேர் அடக்கல்ல வச்சுப்போம். திட்டு போனாதான் இதுல தரல கேட்டான். அவன் ஆளுக்குதான். பிரியா பிரியா தெரியாது, கேட்டு வச்சிருக்கான் பாரு கையில பிரியான்னு. இந்த இடத்துல பிரியாடா அது. இங்கதான் ஒருத்தனை போட்டானுங்க இந்திக்காரனு தெரியுமா? திருத்தணிலாம் இல்ல, திருநெல்வேலி நினைக்கிறேன். வீடியோவே இருக்குது. இந்த மாதிரி நண்பர்களுக்கு இருக்கானுங்க, இவன மாதிரி ஆட்களை பார்த்தா செருப்பால் அடிக்க பார்த்தாலும். எல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த காரியத்தை கொண்டது எல்லாமே. மக்களுக்கு அந்த பாட்டு, அதுல ஒரு பாட்டு போடலாம் தெரியுமா? என்ன பாட்டு? அந்த கட்டினானுங்கல்ல, அது ஒரு பாட்டு தலையில வெட்டி போட்டலாம். ஒரு மாதிரி சமைச்சல உனக்கு பாத்தியா? ரீல்ஸ் போட்டுருந்தானுங்க, அதுல ஒரு கானா பாட்டு போட்டுருந்தானுங்க. அது தரமணில ஒருத்தன் தான் பண்ணானுங்கடா. அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனுமா? ஆமா, அவன் பாட்டனால இந்த மாதிரி பாட்டு போட்டதுனால அவன் இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கானா சாங், ரவுடி சாங். ஆமா, இப்ப ரூல்ஸ் போட்டாங்களே, ரவுடி கானா சாங்லாம் பாடக்கூடாது. பாட சொன்னா கூட ஸ்டேஜ்ல ஏறி பாடக்கூடாது. நல்லா அவன் காலேஜ் பொண்ணு நம்ம வேற காலேஜ்ல வந்து முடியெல்லாம் வட்ட சொல்றாங்க. அதான் பொண்ணு மாதிரி. அதாவது எல்லாம் டிசிப்ளின் என்னன்னு நினைச்சிருக்காங்க. நான் முடி வெட்டுறது DIS அவனா கட்டுதான். DIS PLAIN. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி நானே தூக்கிடுவாரு. நீ அந்த ஸ்பாட்ல எடுத்து குத்துருக்கணும். அசிங்கம் ஆயிடுச்சு. நீங்க இதை பாத்தீங்கன்னாலே நம்ம இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கக்கூஸ் இருக்கும்ல, அந்த கக்கூஸ் மாதிரியே இருக்கும் பாருங்க. நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். வெஸ்டர்ன் டாய்லெட் சார், உனக்கு அப்படிதான் பெரம்பலூர் அந்த ஃபீல், அந்த கலரு, அந்த சத்தம், அந்த கூலிங்னஸ். உட்காந்து ஒரு கூலிங் வருது, அந்த கூலிங் ஒரு அடங்கி இருக்கு. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். டிசிப்ளின் என்னன்னு நினைக்கிறேன்? திரும்பவும் சொல்றேன், எனக்கு அதை பத்தி நான் நல்லவங்க கிடையாது, டிசிப்ளின் இருக்க முடியாது என்னால. அதனால எனக்கு எதுவும் தெரியாது. அதை பத்தி என்கிட்ட கேட்க சொல்றேன். டிசிப்ளின் என்ன நினைக்கிறேன்? டிசிப்ளினா இது கேள்றா மச்சான். டிசிப்ளின் என்னதுடா?
அதாவது நம்ம ஒருத்தங்க கொடுக்குற மரியாதை, நம்ம அவங்கள பார்த்து எப்படி பேசுறோம், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், இதுதான் டிசிப்ளின். மற்றபடி இந்த முடி வெட்டுறது, ட்ரெஸ் ஒழுங்கா போடுறது, அதான் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா முடி ஷார்ட்டா வெட்டணும், பேண்ட் இப்படி போடணும், ட்ரெஸ் இப்படிதான் போடணும், அப்படி இப்படின்னுவானுங்க. ஏன் இப்ப எனக்கே பாருங்க, அவ்வளவு ஆசையா முடி வளர்த்தேன், கேட்டா டிசிப்ளினா இப்படிதான் இருக்கணும்னு வெட்ட விட்டானுங்க. அது டிசிப்ளினே கிடையாது. எவனோ ஒருத்தன் அதுதான் புரியுதா, எவனோ ஒருத்தன் நம்ப வச்சிருக்கான். அதாவது இந்த சொசைட்டி இப்படி இருக்கவன், இந்த மாதிரி முடி வச்சிருக்கவங்களாம் அக்யூஸ்டு அப்படின்னு ஒரு பிளேம் பண்ணி வச்சிருக்கானுங்க எல்லாரையும். அதனால இப்ப முடி வச்சிருக்கவங்களாம் அப்படி, ஆனா அப்படி கிடையாது. உண்மையா சொல்லணும்னா டிசிப்ளினா ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறான் பெண்கள்கிட்ட, பசங்கிட்ட, எல்லார்கிட்டையும், பெரியவங்க கிட்ட, அதுவும் இல்லாம அவன் எப்படி பேசுறான் மொத்தவங்கிட்ட, இதுதான் உண்மையா டிசிப்ளின். மற்றபடி இந்த முடி வெட்டுறது அது எல்லாம் இல்லை. அதுவும் இல்லாம இப்ப நம்ம அவங்க சொல்றதுக்காக முடி வெட்டணும்னா இப்ப எத்தனை வருஷம் முடி வெட்டும்? ஸ்கூல்லயும் முடி வெட்ட சொல்றாங்க 12th வரையும் ஷார்ட்டா முடி வெட்டணும். சரி காலேஜ் இருந்தா கொஞ்சம் வளர்க்கலாம்னு பார்த்தா காலேஜ்லயும் அதே தான், 3 வருஷம் முடி வெட்டணும். சரி வேலைக்கு போலான்னு பார்த்தா வேலைக்கு போனா அங்க பார்த்தா அதுவும் அதே தான், கிளீன் ஷேவ் பண்ணு, இது முடி வெட்டினா வேலைன்னுவான். சரி நான் அங்கேயே வேலைக்கு செஞ்சு சரி ஓரளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு இது முடி வளர்க்கலாம்னு பார்த்தா அப்புறம் மேனேஜர்லாம் வரும்போது சொட்டை விழுந்துரும். அதுக்கு மேல முடிய வளர்த்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதாவது உங்களுக்கு இருக்கும் போதே நீங்க சந்தோஷமா இருந்துருங்க. மத்தபடி ஸ்கூல்ல கத்துவாங்க, காலேஜ்ல கத்துவாங்க, என்ன சொல்றேன்னா கடைசி வரைக்கும் நீ முடி வெட்டிட்டே தான் இருக்கணும், முடி வளகார போட்ட அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மாத்தி காமிப்போம். ஏன் முடி இல்லாதவங்களாம் நல்லவனா இல்ல இப்ப பாரு, இப்ப நீ சொல்றல, இப்ப இவனே வச்சுக்கோ, இவனை மாதிரி இருக்கானுங்கன்னு வச்சுக்கோ, இவனை மாதிரி தான் நல்லா டீசெண்டா முடியல வெட்டி நல்லா டீசெண்டா இருப்பானுங்க. ஆனா அவனை தான் அக்யூஸ்டா இருப்பானுங்க. பாத்திருக்கியா நீ? நிறைய முடி நிறைய வச்சிருப்பான் அக்யூஸ்டுமா, அவனை பாத்துல டீசெண்டா டீசெண்டா பேசுவான், டீசெண்டா இருப்பான். நானே ஒரு கால ரோஸ் மில்க் கல்ல வேலை செஞ்சேன். டீசெண்டா வருவானுங்க ஐடி, இதுல இருந்து ஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வருவானுங்க, ஐஐடி உள்ள இருந்தெல்லாம் வருவானுங்க. வண்டி டீசெண்டா இருப்பானுங்க, வண்டி காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுவானு கூட்டமா இருக்கும்போது. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? கிரௌடு கூட்டமா இருக்கு. அதே இன்னொருத்தவங்க வருவானுங்க நல்லா முடி வச்சுன்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க வருவானுங்க, குடிப்பானுங்க, குடிச்சு வெளியே உட்காந்து குடிப்பானுங்க, குடிச்சிட்டு கரெக்டா காசு கொடுப்பானுங்க. எப்பயுமே வருவானுங்க, சில டைம் போதிலையும் வருவானுங்க, அது வேற விஷயம். ஆனா வந்தாலும் காசு கொடுக்குறானுங்கல்ல. அப்படின்னும் போது தெரிஞ்சா எவன் நல்லவன் எவன் கேட்டவெல்லாம் அவனோட நடந்துகிற பொறுத்து தான். மற்றபடி அவனோட அப்பியரன்ஸ் இதை பொறுத்து நம்ம கண்ண வைக்க கூடாது யாருமே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றேன்.
உடஞ்சு போயிடுச்சு சத்தியமா இந்த இடத்துல ஒரு படம் கூட பார்க்கலங்க சத்தியமா அப்ப இப்பலாம் மறந்து வந்து நான் முடியல நான் சொன்னா கேட்டு சொல்லிருப்பேன் நானே போடுறோம் போல அப்ப புரிய உள்ளடா இப்ப இது சீசன் ஒரு மாதிரி பண்ணிட்டேன் பாத்தேன் நான் லைக் போட்டேன் அது அந்த மாதிரி சீசன்லாம் கரெக்டா இருக்கணும் எனக்கு தெரியும் என்ன பாய் இதமா சொல்லுது இங்க எங்க பைசில வர நிறைய வந்து பைசில பக்கத்துல பெரிய வர மாட்டாங்க இங்க கூட நான் பார்த்தேன் நான் விரும்பி பாக்குறியா கருங்காலி மலை கருங்காலி மலை தான் விற்கிறாங்க கொஞ்சம் பார்த்து ஸ்கேம் ஆகிடாம இருங்க பாருங்க உங்களுக்கு சிங்க குட்டியை காமிங்க அவங்க அம்மா எங்க இருந்தாலும் வந்து பாய்தான் பாய்டா மச்சான் போயிட்டு வரேன் வேணாம் வேணாம் இப்போ அவனே நேற்று சாப்பிட்டு மேட்சுக்கு போய் முடிக்கிறான் ஜீர்ண அவன் பத்துனுங்கிறான் அவனை பிடிச்சணுன்னு சாப்பிட்டு மாதிரி டிவி பேசிட்டு தாண்டா டேய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கீழேருந்தே வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கும் பச்சா சொல்லு அவங்க ஒரு ஹோட்டல் இருக்கும் அதில் மட்டும் சாப்பிட்றாங்க போகும்போது காட்டுற அந்த ஹோட்டலில் எப்பா குரங்கு தொல்லை ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இல்லை சாப்பிடாம இப்போதான் சொல்லி வாய் முன்னூறு குரங்கு ஓடுது திருப்பி சந்தோஷ் சாப்பிட கூட போயிடலாம் அந்த ஹோட்டல் மட்டும் போயிட கூடாது எப்பா மூச்சு வாங்குது ஆனால் பக்கத்தில் வந்துட்டோம் இல்லை வழி இல்லை இதை பாருங்க பையனை வெயிட் பண்ணிட்டு அழகா சொல்லிடாடி அப்பா மச்சான் கவர் பண்ணு ஏய் கம்முனு பேக் ரெண்டாம் மாத்திரா புடிங்க ஓடுற சூப்பர் ஈத்துன உண்மையா ஈத்துன்னு ஓடுதான் அது ஏய் பாமாலிடு பாலமுருதி யாரு பாலமுருதியா வந்துருங்க தயவு செய்து ஒன் டைம் ஆச்சு ஊரோட நினைச்சு வந்துடுவேன் அப்பதான் தெரியும் அதோட அருமை ஓட்டுல போகும்போது மைக் ஆஃப் தெரியாம நாங்க இவ்வளவு வீடியோ எடுத்துருக்கோம் ஏறுமே ரெண்டு வீடியோ எடுத்து வேஸ்டா போச்சு அவங்க போய் மாசம் போன போறோம் நீ கவலைப்படாத ப்ரோ உன் கூட நான் இல்லை எல்லாரும் மஜாவா பிடி அடிச்சு கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் பால முறியா வராங்க எங்க சைடு சிவன் கிட்ட தான் அடிப்பாங்க பார்த்தா சிவன் புள்ளிடுமா சிவன் படியில விளையாடினாங்க அவங்க அப்பாவுக்கு இருந்தா என்ன அவருக்கு அவர் ரெண்டு பீடி குடிப்பாரு அத்தனை அவர் பாண்டு கிரு 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 ஃபுல்லா கடை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு துப்பாக்கி வாங்கிடுறா துப்பாக்கி வாங்கிடுறா அவங்க அப்பா கூட சுட்டு சுட்டு விளையாடு யாரை சொல்றீங்க அடே கவர் பண்றா ஏய் வாதோ தாங்குது புவனேஸ்வர் கஞ்சா குடிக்குன்னு சொல்லியிருக்கு அவன் பேர் பசங்க சாஸ்டி கொடுக்குறாங்க டேய் புவனேஸ்வர் போக மாட்டேன் கம்பல்சரி ஒரு வீடியோ எத்தனை ரூபா டிராஃபிக் போய் அடிக்கிறது அதை போட்டு டைட்டாக அடிச்சுட்டு போயிடுச்சு பொட்டியே விட்டு போயிடுக்குது பிடிக்கலாம் விடலாம் முடியும் கெஞ்சலாம் கெஞ்ச முடியும்
ஏய் கெஞ்சலாம் கூடாது. அம்மா கூட்டமாக இருக்கு. எப்படியோ ஒரு 1 hour ஆகிடும் நினைக்கிறேன் முதுகரை பார்க்க. உங்கள் பசங்க வந்து சாமியை பார்க்க சொன்னாரு, பொண்ணுங்களை பார்த்துருக்காங்க. அதுவும் விஷால் தான். விஷாலோட எக்ஸ்பிரியா விஷாலோட எக்ஸ்பிரியா எங்கே இருந்தாலும் இதை நோட்டீஸ் பண்ணி விஷாலுக்கு ஒரு தகுந்த தண்டனையா தர வேண்டும். இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. நான்லாம் பார்க்கறதோட நீ அவன் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறான் பாரு. உடோடே வருங்காலத்தில் நம்ம விஷாலுக்கும் பிரியாக்கும் கல்யாணம் பிரியா இல்லடா, யாரா பிரியா? பிரியான்ற பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அது பேர் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்படியே இருக்கட்டும். மஜாவாக ஃபோட்டோ எடுப்போம். நீயும் ஓகேவா? நான் இருக்கேன். ஆனா அப்படியே போனது போட்டாகட்டும். இங்கேயே அதை முடிச்சுட்டு போயிடலாம். சரியா? தம்பி காதல்லாம் இந்த கூட்டத்தில் தான் இப்போ நம்ம காதல்னா ஜஸ்ட் டைம் பாஸா? ஆமா, காதல்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்றாங்க தெரியல. காதல் நீ எப்படி நினைக்கிறதுனால தான் அந்த பொண்ணை விட்டு போயிடுச்சு. வா வா வா. அப்படி நினைச்சிருந்தேன்னா வந்திருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். புள்ளே குருவில் பொண்ணு ஆசியமாக கட்ட போகிறாங்க புள்ளே. அவன் எங்க தான் வந்தானே வழி தானே இருக்கு. நான் கட்ட போட்டானே. நான் நம்பி நான் வேற பிள்ளைங்க எல்லாரையும் சந்தையில கூட்டி வந்துட்டேன். நம்ம யுவராஜ் அதை வேற நடக்க முடியல. கூட்டின்னு வந்துட்டோம். அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நீ பொங்கல் சார்ஜர் கம்மியாக இருக்குது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் நின்றுட்டு கொஞ்சம் உள்ள போகும்போது உங்களுக்கு வீடியோ வந்து. ஹாய் காய்ஸ், கடைசியாக முருகரை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டாங்க உள்ள, அதனால வீடியோ எடுக்கலை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம யுவராஜுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்துடுங்க. அவ்வளோதான். அது போடமா இருக்கும். வேலை சேர்த்தேண்ணா அஞ்சு எங்கேருந்துடா? பீச்சு அரக்கோணம். இது அரக்கோணமே இல்லை. இதுனா ஊருமே வரல, வேலையாக வருது. அவரே கிட்டத்துப்போம். காசு இதுலேருந்து வரும். ஃபாஸ்ட் புக்கிங் இதில் தான் வரும். இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணணும். திருவண்ணாமலை போகலாம். இது தோபரி இங்கே போடணும். அது நம்ம பழைய வேலை சேர்த்து வரைக்கும் போயிடலாமா? பாண்டிச்சேரி போயிடலாமா? வேலைச்சேரி. இதில் இது என்னன்னே புரியல. என்ன ஷாப்பு? திருத்தணி. வாங்க அங்கே போகலாம்டா. அவர்கிட்ட கேட்டுடா. என்ன ஸ்டாப்னா? திருத்தரு. என்ன ஸ்டாப்புன்னு கூட தெரியாமல் கேள்வி கேட்குறாங்க. ஸ்டேட் வேலைச்சேரி. குட்டி ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. ஏபி பேசுறேன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கொடுங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன்னா. பேசி அவனை பற்றி இன்டர்வியூ தெரியா? இன்டர்வியூ கொடுறா. கொடுக்க மாட்டேன்னு வைக்கப்படுறான். இப்போ நம்ம டீமெண்ட்டில் ஒருத்தரை காணோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டாப்புல கீழே.
எக்ஸ்பிரஸ்ல எடுத்தோம் அதான் வித்தோட்டா கீழே தான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா ஆயெல்லாம் உட்காந்துருக்காங்க. பீச் போயிட்டு வீடியோவில் பீச் பக்கத்துல தானே இருக்கு அது எல்லாமே தெரியுமா லாக் பண்ணு அது பிடிச்சிடுங்க நம்மளே படுறான் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு பொண்ணு நிக்குது பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ நம்ம பண்றது நம்மளுக்கே போடுறான் எத்தனா படிக்கிற இவங்கெல்லாம் யூடியூபர்ஸ். Akash, நான் ஒபிட்டோ ஃபேன்ரா. ஐயோ கக்கச்சி ஓவிட ஃப்ரெண்ட் இதா நீமா ஒபிட்டோ உச்சிடா. மாதரா உச்சிடா நோட் லேட்டிங் ஜாபாது இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா வரதுக்கு நாங்கள் வேலைச்சேரிலேருந்து வந்தோம். வேலைச்சேரிலேருந்து ஒரு ஆளுக்கு 30 ருபீஸு. மொத்தம் நாங்கள் 5 பேர் வந்தோம் 150 ஆகிடுச்சு. திருப்பி ரிட்டனுக்கும் அதே அமௌண்ட் தான் 150 தான். ப்ளஸ் நாங்கள் ஃபுட்டுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணோம். அந்த ஹோட்டல் நம்ம ட்ரை பண்ணிடுறேன். அந்த வீட்டுக்கு போடுறேன் கிளிப் ஆட் பண்ணுறேன். அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் தான் ஆப்போசிட் கடையில் கூட ட்ரை பண்ணுங்கள். அது கூட நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஹோட்டலில் ஒரு 500 ரூபா ஆகிடுச்சு. ஏன்னா ஹோட்டலில் சின்ன ஹோட்டல் தான், பழைய காலத்து ஹோட்டல் மாதிரி இருந்தது. நானும் சரி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா வாங்கணும். கம்மியான பொருள் தான் வாங்கினோம். 500 ரூபா பட்ஜெட் இது ஆகிடுச்சு சாப்பாடு. அதுக்கடுத்து வேறு எந்த செலவும் இல்லை. அப்புறம் சாமியை பார்த்துட்டு வரும்போது கயிறு, மற்றபடி நடுவில் யாரும் அமௌண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. சாமியை பார்த்து அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அமௌண்ட் கட்டி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ரீ டேஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஃப்ரீ டேஸ்லுமே ஒரு 1/2 ஹவருக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்தமாதிரி நம்மளோட ட்ராவல்ஸ் வீடியோ, புது புது வ்ளாக்ஸு, புது புது இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம வ்ளாகில் வந்துகிட்டே இருக்கும்.